வணக்கம் ஹாய் வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சமான இட்லியை நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள், மிளகுத்தூள் ஆட் செஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொத்தமல்லி தழை, தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் ஆட் செஞ்சுக்கலாம். இப்போ முட்டையை நம்ம ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 4 முட்டை ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் செஞ்சுக்கோங்க. ஹெம்மியான டேஸ்டான இட்லி எக் பீஸா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இட்லி எக் பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இட்லி பீசஸை நம்ம டிப் பண்ணிக்கலாம். நம்ம பேனில் அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி ரெடி செஞ்சுக்கோங்க. நான் இருக்கிற மொத்தம் எக் மசாலையும் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட்டேன். இட்லி பீஸா இஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். மேலே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.